ஹலோ ஆல், இந்த க்யூட்டான ஹனிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதில் ஃபுல் டுட்டோரியல் டீட்டெயில்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோக்கு மறக்காமல் பாருங்கள். இந்த ஹனிபி பண்ணுறதுக்கு நான் மில்க் காட்டன் யான் யூஸ் பண்ணுறேன். க்ரோஷே ஹப் ஸ்டோரில் இந்த மில்க் காட்டன் யான் அவைலபிளாக இருக்குது. 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் எவ்ரி ரவுண்ட்லேயும் நம்ம செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் மேஜிக் ரிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணுறோம். இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேட் போடுறது தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் முடிஞ்சதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுக்கோங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்ட் 3ல் ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்ட் முடிக்கும்போது 18 ஸ்டிச்சஸ் வரணும். இந்த ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்டுக்கு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் 1 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ், எகெயின் 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ ரவுண்ட் 5ல் சேம் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டில் 3 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ். ரவுண்ட் 6 வந்தாச்சு. இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். எகெயின் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்ன் தான் இந்த ரவுண்டில் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 7 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 7ல் ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒன்லி சிங்கிள் க்ரோஷேட் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். 6th ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். டோட்டலாக இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறப்போ 42 ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். ரவுண்ட் 8 to ரவுண்ட் 13 வரைக்கும் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறோம் எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயுமே. ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸோட எண்ட்லேயுமே, எவ்ரி ரவுண்ட் எண்ட்லேயுமே 42 ஸ்டிச்சஸ் வரணும் டோட்டலாக. ரவுண்ட் 14 வந்தாச்சு. ரவுண்ட் 14லேருந்து டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வர 6th and 7th ஸ்டிச்சஸை டிக்ரீஸாக ஒர்க் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணுறப்போ ஈச் லூப்லேயும் ஒரு தடவை எடுத்துகிட்டு 3 லூப்பையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரவுண்ட் 15ல் 2 சிங்கிள் க்ரோஷே, 1 டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். 3rd and 4th கனெக்ட் பண்ணி ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் 2 ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷேட். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்ட் முடிகிறப்போ. ரவுண்ட் 16ல் 3 சிங்கிள் க்ரோஷே, 1 டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்ட் முடிகிறப்போ. இதுக்கப்புறமா ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் ரவுண்ட் 11 and 12 நடுவில் ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் ஸ்டிச் கேப் விட்டுட்டு நம்ம இன்னொரு ஐஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹனிபீக்கு ஒரு ஆண்டனா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யான் டெயில் ஜாஸ்தி விட்டுட்டு ஸ்லிப் நாட் போடுங்க.
இதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கலாம். 1 2 அப்புறம் yarn over பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். திருப்பி yarn over பண்ணி செகண்ட் டைம் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே சேம் ஸ்டிச்சில் yarn over பண்ணி எடுத்து மொத்த 4 லூப்ஸையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா yarn tail வந்துட்டு இந்த மாதிரி ஹூக் மேலே ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச் இதே மெத்தடில் 5 டைம்ஸ் போடுங்க. இப்போ ஹெட்டில் இந்த ஆண்டனா அட்டாச் பண்ணிக்கலாம். தேர்ட் ரவுண்டில் கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஹனிபியோட பாடி பார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ப்ரௌன் yarn ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட பேட்டர்னை நான் சைடில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு செயின் 1 போட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷெட் 6 டைம் ஒர்க் பண்ணுறோம். சேம் மெத்தட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவுமே திரும்பவும் சிங்கிள் க்ரோஷெட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 லைன்ஸ் வந்துட்டு ஒன்லி சிங்கிள் க்ரோஷெட் தான். ஸோ ரவுண்ட் 3ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீசஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4ல் எகெயின் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீசஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் 2 போட்டு வரப்போ இந்த ரவுண்டோட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் வரணும். ரவுண்டு 5ல் வந்துட்டு சேம் ப்ரௌன் கலர்லேயே கண்டினியூ பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டுட்டு 3 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ரவுண்ட் 5ல் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த ரவுண்ட் எண்டில் நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் வரணும். எல்லோ கலர் அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் வந்துட்டு டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஈச் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ரவுண்டு 11ல் வந்து ப்ரௌன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் 2 ரவுண்ட்ஸுக்கு ஒன்லி சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ரவுண்ட் 13ல் 3 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் போட்டுட்டு இந்த பாடி பார்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக உங்களுக்கு கடைசியில் 24 ஸ்டிச்சஸ் வரணும். விங்ஸோட பேட்டர்னை ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிவிட்டு 2 பீஸ் விங்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அந்த டெயில் யூஸ் பண்ணி தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஹெட் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹெட்டோட பேக் சைடில் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. விங்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணதும் நம்ம ஹனிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ், க்யூட்டான வீடியோஸ் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். டெய்லியுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேஜையும் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹனிபீ பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஹாய்னு மட்டும் போடுங்க. கோயம்புத்தூரில் இந்த க்ரோஷே ஹப் அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். க்ரோஷேட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நம்ம ஸ்டோரில் எல்லா டைப் ஆஃப் யான்ஸும் அவைலபிள் இருக்குது. மில்க் காட்டன் யான்ஸில் நிறையாவே ஸ்டாக்ஸ் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.